ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஆர்கனைசர்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. நம்ம ஆன்லைனில் ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்காமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஜூஸோ தண்ணியோ குடிச்சிட்டு குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கிளாஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நான் போடுற மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கொஞ்சம் கேப் விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு ஹோல்ஸுக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எத்தனை ஹோல்ஸ் போட்டிருக்கோமோ அத்தனை டேப் கட் பண்ணி கரெக்டாக வந்து அதுக்கு நேராக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்த பிறகு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் சிம்பிள் தான். ஒரே ஒரு நிமிஷத்தில் இந்த ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் இதனுடைய யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நூலுருண்டைகளை இதுக்குள்ளே போட்டு விட்டுட்டு மேக்ஸிமம் எத்தனை நூலுருண்டைகள் போட முடியுமோ அத்தனை நூலுருண்டைகள் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி ஒவ்வொரு நூலுருண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முனையை வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த டேப்பில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 5 நூலுருண்டை வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த நூலை எடுத்து டேப்பில் ஒட்டி விட்டுறேங்க. நம்ம எல்லா நூலுருண்டைகளையும் ஒரே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது ஒன்றோட ஒன்று சிக்கிக்கிட்டு எடுக்கும்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சிக்காயிடும் நூல்லாம். இந்த ஆர்கனைசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நம்மளுக்கு எப்போ எந்த கலர் நூல் தேவைப்படுதோ அந்த நூலை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் வெளிப்பக்கமாக இழுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நூல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டேப்லேயே ஒட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு அழகாக நம்ம அந்த டேப்லேயே மறுபடியும் ஒட்டி விட்டுடலாம். ஸோ எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நூலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சிக்காகாமல் இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் அதை குப்பையில் தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் போடுற மாதிரி மேலே சின்னதாக ஒரு ஹோல்ஸும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹோல்ஸ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போடும்பொழுது நீங்கள் எந்த பொருளை வைக்க போகிறீங்களோ அந்த பொருளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் கலர் டேப்போ இல்லை கிஃப்ட் ரேப்பரோ ஒட்டுறதுனா ஒட்டிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நைஃப்லாம் இதில் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சரமாக வாங்குறீங்கன்னா இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். தேவைப்பட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ரொம்பவே பழசாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம குப்பையில் தான் தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய பழைய கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்தை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் மேலே ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். ஹேலம் ரியாஸ், சார்சங், ஈஸ்வரி சுந்தர், வைஷ்ணவி, திவ்யா தேவி, விசாலாட்சி, சரஸ்வதி, ரெமிராஜ், அன்னபூரணி, பூஜாஸ்ரீ, ஜஸ்வந்த், இலக்கியா, விச்சு, நவீன், சங்கீதா, ரஃபீக், ஹரிஃபா, ஸ்மிலன், கனகவல்லி, மோகனா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து க்ளூ யூஸ் பண்ணி அழகாக மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணும்பொழுதே இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஒட்டும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே ஒட்டக்கூடிய அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா
கோகனட் ஆயில் பாட்டிலையும் அது கூடவே சீப்பையும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கரண்டிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நைஃப்லாம் போட்டு தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நான் வந்து கோகனட் ஆயில் பாட்டில் என்கிட்ட இல்லாததால் பவுடர் டப்பாவையும் சீப்பையும் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பேஸ் எடுத்துக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி உங்களுடைய ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே கூட இதில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேக்கப் பண்ணுறதுக்கு ப்ரஷ்லாம் வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அந்த ப்ரஷ் எல்லாம் கூட இதில் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிரப் பாட்டிலுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா, அந்த மூடி தான். ஸோ அந்த மூடியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி எல்லா மூடிகள்லையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 5 மூடி சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 5 மூடியிலையுமே சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துகிட்டு, இது கூடவே ஒரு பழைய ரிப்பன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி ரிப்பன் இல்லை அப்படின்னா ஒரு பழைய கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரிப்பன் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சூஸ் பண்ணுற ரிப்பனுடைய லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிற பொருட்களை கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதாவது குவான்டிட்டியை அதிகமாக்கிக்க முடியும். கம்மியாக லென்த் எடுத்தீங்க அப்படின்னா கம்மியான குவான்டிட்டியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து மேலே வந்து அழகாக ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். மேலே யூ ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்பனை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு சூப்பரான வாட்டர் பாட்டில்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸை அழகாக வந்து ஒவ்வொரு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டிக் மூடியை கீழே வந்து இழுத்து விட்டிங்கன்னா போதும், அழகாக லாக் ஆகிக்கும். ஸோ நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ரிப்பன் நான் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த ஒரு ரிப்பனுடைய லென்த்துக்கு 3 பாட்டில் வரையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உங்ககிட்ட நிறைய பாட்டில்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரிப்பனுடைய லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 பாட்டில் வரையும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஆர்கனைசர் ஆன்லைனில் தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த சிரப் பாட்டிலுடைய மூடியையும் ஒரு பழைய ரிப்பனையோ இல்லை ஓல்டு கிளாத்தையோ கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது பாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாதுங்க. குழந்தைங்க எங்கேயாச்சும் வச்சுருவாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போகிற டைமில் இல்லை ஆஃபீஸ்க்கு போகிற டைமில் தேடும்பொழுது கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸோ ஸ்கூலோ போயிட்டு வந்த பிறகு பாட்டில்ஸை இதில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து ஒரு சூப்பராக வந்து கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெய்னருடைய மேலே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டேப்பை அழகாக அந்த பாக்ஸுடைய 4 பக்கமும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பக்கம் மட்டும் கவர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுக்காக நான் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணாமல் அப்படியே கூட டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டேப்புக்கு பதிலாக நீங்கள் கலர் டேப் கூட ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிளாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்க, அது பக்கத்துலேயே இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிளாஸ்லாம் வாஷ் பண்ணி அழகாக அது டேரெக்டாகவே இதில் போட்டு விட்டுடலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ஆர்கனைசருடைய பாட்டமில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வழியாக நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணி அப்படியே டைரெக்டாக போட்டால் கூட தண்ணி வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகி வெளியே வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கூட உள்ளே நிற்கவே நிற்காது. ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன கிண்ணம்லாம் கூட இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய வீடியோவில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். பாய்.